ஆன்மீக தேடல் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றேன். மீட்பரின் காவியம் பாகம் 89. பார்வையற்றோர் இருவர் பார்வை பெறுதல் மற்றும் பேச்சிழந்தவர் பேசுதல் நிகழ்ச்சிகள் பற்றி பார்க்கலாம். பார்வையற்றோர் இருவர் பார்வை பெறுதல். மத்தேயு நற்செய்தி அதிகாரம் 9 இறை வார்த்தைகள் 27 முதல் 31 வரை. நிகழ்ச்சிக்கு போகலாம். இயேசுவும் அப்போஸ்தலர்களும் உணவிற்காக வீடு திரும்பினார்கள். அவர்கள் உணவு அருந்திக் கொண்டிருக்கும் போது இயேசுவை சாலையிலே வேண்டிக் கொண்ட 2 பார்வையற்றவர்கள் அங்கு சென்றார்கள். தங்கள் விண்ணப்பத்தை மறுபடியும் செய்தார்கள். இயேசுவே, தாவீதின் மகனே, எங்கள் மேல் இரக்கமாயிரும் என்றார்கள். ராயப்பர் அவர்களை பார்த்து, போங்கள், நாளை வரும்படி உங்களிடம் சொன்னேனே, நாளைக்கு வாருங்கள், அவர் உணவை அருந்தட்டும் என்று கடிந்து கொண்டார். இயேசு பேதுருவை பார்த்து, சீமோனே, வேண்டாம், அவர்களை அனுப்பிவிடாதே. இவ்வளவு நீடித்த முயற்சி சன்மானத்துக்கு தகுந்தது. நீங்கள் இருவரும் முன்னால் வாருங்கள். உங்களுக்கு மீண்டும் கண் பார்வை தர என்னால் முடியும் என்று விசுவசிக்கிறீர்களா என்று கேட்டார். பார்வையற்றவர்கள் இயேசுவிடம், ஆம் ஆண்டவரே, எங்களுக்கு அது நிச்சயமாய் இருப்பதால் தான் நாங்கள் வந்தோம் என்றார்கள். இயேசு மேசையை விட்டு எழுந்து தம் விரல் நுனிகளை அவர்களின் பார்வையற்ற கண்களில் வைத்து தலையை நிமிர்த்தி ஜெபித்தார். அதன்பின், உங்கள் விசுவாசத்தின்படியே உங்களுக்கு ஆக கடவது என்று சொல்லி தம் கரங்களை எடுத்தார். இதுவரையிலும் அசைவில்லாத ஒருவனுடைய இமைகள் சிமிட்ட தொடங்கின. மற்றவனுடைய கண்களும் குணமடைந்தன. 2 மனிதர்களும் முழங்காலில் விழுந்தார்கள். இயேசு அவர்களை பார்த்து, எழுந்திருங்கள், நீங்கள் போகலாம். நான் உங்களுக்கு செய்ததை யாரிடமும் சொல்ல வேண்டாம். இந்த வரப்பிரசாதத்தின் செயலை உங்கள் ஊர்களில் உள்ள உறவினர்களுக்கும் நண்பர்களுக்கும் கொண்டு செல்லுங்கள். இங்கே அப்படி செய்ய அவசியமில்லை. உங்கள் ஆன்மாக்களுக்கு அதனால் எந்த பயனும் இராது. உங்கள் ஆன்மாவின் விசுவாசம் எந்த காயமும் படாமல் பார்த்து கொள்ளுங்கள். இப்போது கண் பார்க்க முடியுமா இருப்பது என்னவென்று உங்களுக்கு தெரிவதால் மறுபடியும் பார்வை அற்று போகாதிருக்கும் பொருட்டு உங்கள் கண்களுக்கு எந்த காயமும் ஏற்படாமல் பார்த்து கொள்ளுங்கள் என்றதும் அவர்கள் போனார்கள். அன்பார்ந்தவர்களே, பார்வையற்றோர் இருவர் பார்வை பெறுதல் நிகழ்ச்சி இதோடு நிறைவடைந்தது. அடுத்து பேச்சிழந்தவர் பேசுதல் நிகழ்ச்சி பற்றி பார்ப்போம். மத்தேயு நற்செய்தி அதிகாரம் 9 இறை வார்த்தைகள் 32 முதல் 34 வரை. நிகழ்ச்சிக்கு போகலாம். தெருவிலிருந்து ஒருவர், போதகர் அங்கே இருக்கிறாரா என்று கேட்டார். ராயப்பர் அவரை பார்த்து, ஆம், இருக்கிறார். உனக்கு இப்போ என்ன தேவை? உங்களுக்கு பகல் பொழுது போதவில்லையா? பாவப்பட்ட பயணிகளை கலைப்பதற்கு இது சரியான நேரமா?
நாளைக்கு வா என்று கட்டளையிட்டார். தெருவில் நின்றவர் ராயப்பரை பார்த்து, ஒரு கஷ்டம், எங்களிடம் பேய் பிடித்த ஊமை ஒருவன் இருக்கிறான். வருகிற வழியில் 3 தடவை தப்பி ஓடிவிட்டான். அப்படி இல்லாதிருந்திருந்தால் நேரத்தோடு வந்திருப்போம். வானத்தில் நிலா மேலே ஏற ஏற அவன் அதிக சத்தமாய் ஊளையிட்டு ஊரை பயப்படுத்தி விடுவான். இப்பொழுது எப்படியெல்லாம் அவன் போராடுகிறான் என்று பாருங்கள் என்றார். இயேசுவும் அப்போஸ்தலர்களும் கீழே பார்த்தார்கள். ஜனக்கூட்டம் மேலே பார்த்தது. ஜன கூட்டத்தின் நடுவில் மணிக்கட்டுகள் சேர்த்து சங்கிலியால் கட்டப்பட்ட ஒரு மனிதன் ஓநாய் போல் ஊளையிட்டான். அவன் இயேசுவை கண்டதும் ஒரு மிருக கூச்சலிட்டு உச்சரிப்பு இல்லாமல் ஓலமிட்டான். ஓடிவிட முயற்சித்தான். ஏறக்குறைய கப்பர்நாமின் எல்லா ஆட்களும் அங்கே கூடியிருந்தார்கள். அவர்கள் பயந்து ஒதுங்கினார்கள். முதலில் பேசியவன் இயேசுவை பார்த்து, வாரும் ஆண்டவரே, இவன் மறுபடியும் தொடங்கிவிட்டான் என்றார். இயேசு அவரை பார்த்து, நான் உடனே வருகிறேன் என்று சொல்லி படிக்கட்டில் ஓடி இறங்கி அவன் முன்பாக சென்று, இவனை விட்டு வெளியேறு, என் சித்தம் இது என்றார். ஊளையிட்டவன் ஊளையிடல் மங்கி ஒரு வார்த்தையில் வந்து முடிந்தது, சமாதானம் என்றான். இயேசு அவனை பார்த்து, ஆம், இப்பொழுது நீ விடுதலையாக்கப்பட்டதால் சமாதானமே என்றார். ஜனக்கூட்டம் ஆச்சரியப்பட்டு ஆர்ப்பரித்தது. இயேசு அவர்களை பார்த்து, நான் இங்கே இருப்பதை நீங்கள் எப்படி அறிந்தீர்கள் என்று கேட்டார். முதலில் பேசியவன் இயேசுவை பார்த்து, அவர் கப்பர்நாமில் இருக்கிறார் என்று நாசரேத்தில் சொன்னார்கள். உம்மால் இவ்வீட்டில் குணமாக்கப்பட்ட 2 பார்வையற்றவர்கள் அதை எங்களுக்கு உறுதிப்படுத்தினார்கள் என்றார். அது உண்மை, அது மிக உண்மை, எங்களிடமும் அவர்கள் சொன்னார்கள் என்று பலரும் கத்தினார்கள். மேலும் இப்படிப்பட்ட காரியங்கள் இஸ்ராயேலில் ஒருபோதும் காணப்பட்டதில்லை என்றும் சொன்னார்கள். பரிசேயர்கள் அவர்களை பார்த்து, பெயல்செபூப் அவனுக்கு உதவி செய்யாவிட்டால் இவன் அவைகளை செய்ய முடியாது என்றார்கள். பேச்சிழந்தவன் பரிசேயர்களை பார்த்து, உதவி செய்வதோ செய்யாமல் இருப்பதோ, நான் குணமாக்கப்பட்டிருக்கிறேன், அதே போல்தான் அந்த பார்வையற்றவர்களும் குணமாக்கப்பட்டிருக்கிறார்கள். உங்கள் பெரிய ஜபங்களை கொண்டும் நீங்கள் இதை செய்ய முடியாது என்று சொல்லிவிட்டு இயேசுவின் ஆடையை முத்தம் செய்தான். இயேசு பரிசேயர்களுக்கு பதில் சொல்லவில்லை. கூட்டத்தினரிடம் உங்களுக்கு சமாதானம் என்று சொல்லி கூட்டத்தினரை அனுப்பினார். அன்பார்ந்தவர்களே, ஆன்மீக தேடல் மீட்பரின் காவியம் பாகம் 89 பார்வையற்றோர் 2 பார்வை பெறுதல் மற்றும் பேச்சிழந்தவர் பேசுதல் நிகழ்ச்சிகள் இதோடு நிறைவடைந்தது. அடுத்த நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் உங்கள் ஜான் பிரிட்டோ. ஆன்மீக தேடல் தொடரும். நன்றி.